அதான் அவர்கிட்ட ஆஃபீஸ் நாங்கள் இதுக்குள்ள ஓகே. Sorry, I kept you waiting for about 2 days. I had been at another meeting. Problem as to whether this was a different meeting. Now I see 10 here, so it must be strategic city plus something else, is it? You're Mr. Manohar. Right. So then all together have come because you are from World Bank. Okay. So let us know what we have to do. Right. மத்தி மாகாணத்தை பொருட்படுத்துவதாக இல்லை, பல விதங்களிலும் எங்களை உதாசீனம் செய்து வருகின்றார்கள் என்ற கருத்தை நான் அவருக்கு தெளிவுபடுத்தினேன். மத்திக்கும் மாகாணத்துக்கும் இடையிலே உரிய புரிந்துணர்வும் ஒரு சேர்ந்து நடக்கின்ற அந்த ஒரு அடிப்படை மனோபாவம் இல்லாமல் இருந்தால் எங்களால் இந்த வேலைகளை சரியாக செய்து கொண்டு போக முடியாது என்பதையும், நாங்கள் அதிகார பரவலாக்கல் சம்பந்தமாக எதிர்பார்ப்பதையும், வெறுமனே மத்தியின் சார்பிலே நாங்கள் மத்தியின் கையாட்களாக வேலை செய்வதற்கு எங்களால் முடியாது என்ற அந்த கருத்தையும் நான் அவர்களுக்கு எடுத்துரைத்தேன். அவர்கள் புறநாடுகளில் இருந்து வந்த அலுவலர்களும் வந்திருந்தார்கள். இந்தோனேஷியாவில் தாங்கள் கண்ட தாங்கள் அனுபவ ரீதியாக தெரிந்து கொண்ட பல விடயங்களை குறிப்பிட்டு, அதிகார பரவலாக்கம் மிகவும் முக்கியமானது. அந்தந்த அலகுகளில் இருக்கும் மக்களின், அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் கூடிய வலுவோடு வேலை செய்வதானால் அது அவசியம் என்ற அந்த கருத்தை அவர் குறிப்பிட்டார். அதைத்தான் நானும் அவர்களுக்கு வலியுறுத்தி வந்தேன். ஆகவே எங்களுக்குள்ளே போதுமான புரிந்துணர்வு இருக்கின்றது. ஆனால் இதனை அரசாங்கத்துக்கு எடுத்து உரைப்பது தான் பிரச்சனை. அது அவர்களுடைய செயல். நானும் அரசாங்கத்துக்கு எத்தனையோ விதத்திலே சொல்லிக் கொண்டு வருகின்றேன். எங்கள் விடயங்களை எங்களை கொண்டு வைத்து செய்வதற்கு இடவழியுங்கள். எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே எங்களுக்கு உதவி அளியுங்கள், அதனை கட்டுப்படுத்தாதீர்கள் என்று. அதை உலக வங்கியினரும் ஏற்றுக்கொண்டார்கள்.